சோனி இங்க பாரு, வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது 3 பேரும் சொல்லிட்டேன் அம்மா. ஏதாவது சண்டையை போட்டுக்கிட்டு போன பண்ணியே தோலை உரிச்சு போடுவே வந்து. சரிம்மா, சண்டைலாம் போட மாட்டோம். நீ தான் சொல்லிட்டல, ஆளுக்கு 1 மணி நேரத்துக்கு ரிமோட்டுன்னு டைமிங் பார்த்து ஆளுக்கு 1 மணி நேரம் வச்சுக்கிட்டு ரிமோட்டை. ராகினி, நீயும் அக்கால் விட்ட ஒழுங்கா இருக்கணும். சும்மா அது இதுன்னு கேட்டு ஒரி பண்ணிக்கிட்டு அடக்கப்படாது. என்ன வெயில் அதிகமா இருக்குன்னு தான் விட்டுட்டு போறேன், இல்லாட்டினா கூட்டுட்டு போயிருப்பான். அக்காலும் வரலங்காலம் தான் வர, நீ அங்க வந்த வர வெறுப்பா இருக்கு, நீ என் உயிரை போட்டு வாங்குவேன். அதான் சரின்னு வேற விட்டுட்டு போறேன். பார்த்து கவனமா இருந்துக்கன்னு. சரிம்மா, நான் அக்கா கூட சண்டை போடாம இருப்பேன். காலையில செஞ்சு இட்லி அடக்கு, அதை எடுத்து வச்சு தின்னுங்க. வேணும்னா மதியத்துக்கு சாப்பாடு நீங்கள் தான் செஞ்சு கடனா அம்மா, செஞ்சு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் தின்னுங்க. நாங்க கடக்க கஞ்சியை ஊத்திக்கிட்டேன், நாங்க அது ஏதாவது செஞ்சுக்கிடுவோம். அதனாலதான் சோறு பொங்க வேண்டாம்னு சொன்னோம். சரி, அவளை எங்க சந்தியால இந்தாம, உனக்கு தான் 3 நீட்டு தனியா அடிச்சு எடுத்துட்டு வந்தேன். 2 இருக்கும், நாங்க தோட்டத்துல வச்சு குடிச்சுக்கிடுவியல்ல. கொண்டா சந்தியா, நான் வச்சுக்கிடியே. நல்ல வேலை பண்ண போ, இந்த வெயிலுக்கு போனதும் தாகமா எடுக்கும். கொஞ்சம் இருந்தேன்னா குடிச்சுக்கிடுவோம், நல்லதுக்குதான். சரி, நீங்களும் பத்திரமா இருங்க, ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. சரி, சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சுல்ல? அட புரிஞ்சுதும்மா, கிளம்பு. கொழுப்படுத்த கலதைவோம். ஏக்கா வா, நம்ம போவோம். சரி மக்களே, கவனமா இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது. யாரும் கூப்பிட்டாவன்னு எங்கேயும் போயிடாத. அக்கால கூட இரு. அப்பாயோ அங்க ஊருக்கு போயிருக்காரு, போயிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது வேணும்னா அப்பாட்ட வரும்போது வாங்கிட்டு வர சொல்லு. சரிம்மா. சரி எப்பா, எல்லாரும் ஒரு வழியா கிளம்பிட்டாவ, இனிமே நிம்மதியா இருக்கலாம். சோனிகா, சோனிகா அக்கா, உன் ஃப்ரெண்ட் எல்லாரையும் கூப்பிடுக்கா, நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம். யாரு, பூமாரியும் சின்ன பொண்ணுமையா? ஆமா, அவையெல்லாம் வந்தவனா நல்லா ஜாலியா இருக்கும்ல. நம்ம ஏதாவது திருடன் போலீஸ், இல்லாட்டினா உப்பு இல்லனா படம் பேர் அடிச்சு இப்படி ஏதாவது விளையாடலாம்ல. விளையாடலாம் தான், ஆனா அவியல்வள நம்மளே மாதிரி ஃப்ரீயா இருக்கணும்ல. எதுக்கு ஃபோன் பண்ணி பாக்கேன், வந்தவனா விளையாடுவோம். ஐ ஜாலி, வந்தப்புறம் கூப்பிடுங்க. எனக்கு 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ரிமோட், நான் போய் பொம்மை படம் பார்க்க போறேன். சரி போ, கரெக்டா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ரிமோட் கேட்டா தான் தந்துறணும். தரலன்னு வையா மண்டையில நறுக்குன்னு கொட்டி போடுவேம்மா. அதெல்லாம் தந்துருவேக்கா, அதுக்கப்புறம் தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்களா, அப்புறம் நம்ம விளையாட போலாம். அப்புறம் சமைக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கே டைம் முடிஞ்சு போயிடும். குட்டிச்சாத்தானெல்லாம் விவரமா தான் இருக்கு. சரி, இப்போ மதியத்துக்கு என்ன சமைக்கிறது? அம்மையே காய் ஒன்றும் இல்லை, திங்கக்கிழமை தான் சந்தைக்கு போகணும்னு சொன்னா. இப்போ வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு நீ போ, நாங்கள் பார்த்துக்கிடியோன்னுட்டா என்ன செய்யலான்னு முடிவில் அம்மையை அப்படி சொன்னா. அவன்னா துவையிலையாவது அரைச்சி வச்சு புளி தண்ணி வச்சாவது ஒப்பைக்கு இருந்திருக்கலாம். அதெல்லாம் குஸ்கா குஸ்கான்னு ஏதாவது செய்யலாம்ல. வீட்டில் பட்டை கிராம்பு எப்படியும் கிடக்கும், வெங்காயம் தக்காளி கிடக்கும், மற்ற பொருள் தானே இருக்காது. இதை வச்சு அப்படின்னா சமாளித்து செய்வோம். பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு போட்டாலே பிரியாணி ஆயிரும். அதனால நம்ம வெஜிடபிள் பிரியாணின்னு செஞ்சு தின்னுட்டு போகலாம். அதுக்கு வெஜிடபிள் இருக்கணும், அப்பதான் வெஜிடபிள் பிரியாணி. சரி, வெங்காயம் தக்காளி இருந்தா போதாதா, குஸ்கான்னு சொல்லி செஞ்சு தின்னுட்டு போவோம். சரி, வழியை விடு. போனை வேற சார்ஜில் போட்டுருந்தேன். பூ மாதிரி சின்ன பொண்ணு என்ன பண்றான்னு கேட்கேன். பிரியா இருந்தா வீட்டுக்கு வாங்கலான்னு சொல்லி பார்க்கேன். துறநவுளு சே, ஒவ்வொரு நாளும் திக்கு திக்குன்னு இருக்கு. இந்த சரண் பைய அந்த கொலுசை வேற ஒளிச்சு வச்சிருக்கேன். என்னைக்குனா சோனி கண்டுபிடிச்சான்னா எப்போ உள்ளது ஏதுன்னு ஏதாவது கேட்பாளான்னு. பெரியமாட்டையும் அம்மட்டையும் அது சாதா கொலுசுன்னு சொல்லியாச்சு. என்னைக்கு கண்டுபிடிக்க போறாங்களோ தெரில. கண்டுபிடிக்கிறனைக்கு எனக்கு சங்குதான். இவன் நம்ம பொருள் ஏதாவது தொட்டாலே பக்கு பக்குன்னு இருக்கு. எசட்டிக்கு சும்மா வளையல் டப்பாவில் வேண்டாத வெறுப்பாக போட்டு வச்சாதான் அதை சாதா கொலுசுன்னு நம்புவாங்க. ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுருந்தாலும் மாட்டிக்கிடுவோம். என்ன செய்யனே தர மாட்டேங்குது. இதுக்கு தான் அவன்கிட்ட தராதல்லன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க. ஆனால் அவன் பிறந்த நாளைக்கு கிஃப்ட்டு ட்ரெஸ் எல்லாம் தந்துட்டு போனதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசணும் போல ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஆனால் அவன் என்னமோ யாரோ எவ்வளோ மாதிரி அவன் பாட்டுக்கு கண்டுக்காமல் இருக்கான். அதுக்கு தான் நம்ம பேசினா நமக்கு பேசணும்னு தோணும். அவன் பாட்டுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் சகஜமாக ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கான். நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது படபடன்னு. கோபமாக இருந்தால் கூட அப்படியே கோபமாகவே இருந்துடலாம். பேசிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் பேசாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. அவனுக்கு ஃபோன் பண்ணணுன்னே கை துருன்னு வருது, மெசேஜ் பண்ணணுன்னே வருது. எப்படியோ என்னையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிதான் ராத்திரி தெரியாமல் கைப்பட்டு வந்துருச்சுன்னு சொல்லி சமாளித்து மெசேஜை போட்டு விட்டுட்டேன். சரி ஓகேன்னு விட்டுட்டான். பக்கி பையன் மறுபடியாவது சரி எதுக்கு மறுபடி தெரியாமல் வந்துருச்சுன்னு சொல்லி போட்டிருக்கால மெசேஜ். மறுபடியும் திருப்பி ஒரு 2 வார்த்தை சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன்னு கேட்போன்னு கேட்டானா ஒன்றும் கேட்கல. அப்போ எதுக்கு அந்த கிஃப்டெல்லாம் தந்து என்னையை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கா? ஒரு பக்கம் அவன் மேலே கோபமும் வருது, ஒரு பக்கம் அவன் மேலே பாசமும் இருக்குது. என்ன செய்யனே தெரிய மாட்டேங்குது. 2க்கு நடுவில் கிடந்து போராடுறேன். வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல்.
சரி, அவன் எப்போ ஆன்லைன் வந்துட்டு போயிருக்கான்னு பார்ப்போம். இப்போலாம் சும்மா சும்மா அவன் எப்போ ஆன்லைன் வந்துட்டு போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும். எங்கே போய் முடியுமோ தெரில, எனக்கே பயமாக இருக்குது. இருந்தாலும் இது கூட நல்லா தான் இருக்குது. அவன் ஆன்லைன் வந்திருக்கானா, எப்போ வந்திருக்கான், என்ன டிபி வச்சுருக்கான், என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான்னு போய் பார்ப்போம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. பெரிய பொண்ணை கொண்டு போய் மாடியில் ஊற்றி வச்சுட்டு வான்னு சொல்லுவோம். எல்லாம் பெரிய பொண்ணே, ஏன் பெரிய பொண்ணே வீட்டில் இருக்காலும் இருந்தாலும் ஓடிட்டாலான்னு தெரியல நம்ம கண்ண தப்பி. ஏன் பெரிய பொண்ணே, உலக அழகி நான் தான். ஏன் பெரிய பொண்ணே விடிஞ்சு விடியாமனே எவ வீட்டில் போய் குத்தச்சிக்கிட்டு இருக்கலானே கனவு கண்டுக்கிட்டு இருப்பாளோ என்னமோ தெரியல. கூப்பிட சத்தமும் தரமாட்டா. ஏன் பெரிய பொண்ணே, உள்ளூர் கிளவியா மாமியா என்னன்னு கத்திக்கிட்டே இருக்கு. நம்மள ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸா உட்கார்ந்து நமக்கு ஒரு நம்மள கேர் பண்ணிக்க டைம் கொடுக்குதா அந்த கிளவி. வந்து பாத்திரத்தை கழுவு, பாத்ரூம்ப கழுவு, கக்கூச கழுவுன்னு உயிரை எடுத்துட்டு கிடக்குது. இதுக்குத்தான் நான் வீட்டிலே இருக்காம வெளியே ஓடிடுறது, வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிரணும்னு. இல்லாட்டினா இப்படிதான் என்னைய வேலையா சொல்லி கொள்ளும் கிளவி. இப்ப துணியை துவைக்கிறதுக்கு அடுத்து சொல்லணும்னு நினைக்கேன். வாஷிங் மிஷின்னா வேற எண்ணத்துக்கு சீதனமா வாங்கி போட்டு வச்சிருக்குன்னு தெரியல. அதை உட்கார வச்சு பூஜை போட்டுட்டு நம்மளை கையில போட்டு வச்சு துவைக்க சொல்லுது. அப்புறம் எண்ணத்துக்கு உன் வீட்டுல இருந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு கேக்குதா தெரியல. அட வாரம் கிளவி. பிசாசு என்னத்துக்கு இப்படி பிசாசு கணங்க வந்திருக்க? என்னத்த மூஞ்சி அரைச்சு கட்டி வச்சிருக்க? பிசாசுக்கு பிறந்த பிசாசு என்னன்னு இருக்கா வாரா? என்னதுல அது மூஞ்சில கருமோ? வீட்ல ஒரு தக்காளி பப்பாளின்னு ஒண்ணு விட்டு வைக்காத, அவளத்தையும் அரைச்சு மூஞ்சில தப்பிரு. இப்ப என்னத்துக்கு லப லப லபான்னு கத்திட்டு அடக்கியே? இப்ப என்ன பண்ணணும் உங்களுக்கு? இத கொண்டு போய் மேல மாடியில போய் ஊத்தி வச்சிட்டு வா. என்ன கருமத்தை இது? இதை என்னத்துக்கு கொண்டு மாடியில கொண்டு ஊத்தணும்? போய் கழனி தண்ணியில பின்னாடி ஊத்த வேண்டியது தானே. ஏலா காலங்காத்தாலே இருந்து நானும் கஞ்சி காய்ச்சி கொண்டு வத்தல் ஊத்தியதுக்கு செஞ்சுட்டு நடந்திருக்கேன். வாங்குவாங்கன்னு இதை கொண்டு போய் கழனி தண்ணியில ஊத்துங்க. பிள்ளைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்கறது கேடு உடம்புக்குன்னு ஒரு நாள் போன்ல பார்த்தேன். அதான் இதில் காய்ச்சி வச்சிருக்கேன். இது நம்ம வீட்டிலே செஞ்ச சுத்தமான இது. அதுனா நல்லா பிள்ளைகளுக்கு பொரிச்சு கொடுத்துக்கிடலாம். அது சிம்ரன் ஆசைப்பட்டாலும் அவளுக்காண்டி மெனக்கட்டி காய்ச்சி வச்சிருக்கேன். கொண்டு போய் மாடியில் கொண்டு போய் ஊத்திட்டு வா. உங்க மாமனார் வேட்டி அங்கே பீரோக்குள்ள இருக்கும், வெள்ளை வேட்டி. அதை எடுத்துட்டு போய் மேலே கொண்டு போய் ஊத்து. ஓ, வத்தல் வடகமா? சரி சரி. ஆனா வெயிலா இருக்கத்தே, நான் வேணா சாயங்காலமா கொண்டு ஊத்தட்டுமா? ஓ, மோரையில கொண்டு ஊத்து. சாயங்காலம் வெயில் போட பிறகு கொண்டு ஊத்துவாவே. வெயில் அடிக்கும் போது எல்லாம் ஊத்துவாவே. ஓ, அது வேறையா? எத்தே ரொம்ப வெயிலா இருக்கு, என் ஸ்கின் எல்லாம் கருத்து போகுது. அதுக்காண்டி தான் நானே ஃபேஷியல் போட்டிருக்கேன். நீங்களே கொண்டு போய் ஊத்திடுறீங்களா? இன்னைக்கு மட்டும் நீ இந்த வேலையை செய்யாம வெளியே போனன்னு நினைச்சேன்னு வை, நீ வெளியே போய்கிட ஏதாவது பார்த்துக்க. காலத்துக்கும் காலம் முடிச்சு போடுவேன். ஆமா சரித்தே சரித்தே, நீங்க கோவப்படாதீங்க. இருங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். போ, பேட்டி சீக்கிரம் மூஞ்ச கழுவிட்டு வந்து ஊத்து கஞ்ச மேலே கொண்டு போய். அடாடா, அந்த பொம்பளை இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கு. அம்மா, ஒரு மட்டன் கிட்ட எடுக்கலாம்லாமா? இதை திங்கதா இருந்தா தான் நான் என் வீட்லயே தின்றுப்பானே. அப்ப நான் அங்க போய் தின்னுமா? ஏன் இவ்வளவு வருத்தப்படியே? அண்ணி, நீங்க சும்மா இருங்க, நான் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எம்மா, உன் பேரை மட்டன் தான் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவான். நீ அவனுக்கு இதை கூட செய்ய மாட்டியா? மாமி வீட்டுக்கு போனேன், எனக்கு ஒழுங்காவே சாப்பாடு தரலன்னு எங்க வீட்டுல வந்து சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அது நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். நம்ம அண்ணன் பேர் தானே கெட்டு போவோம். தயவு செய்து மட்டன் எடுத்து குழம்பு வை. உங்க அண்ணன் தான் வேலைக்கு போயிட்டானால, வேற கறி எடுக்கணும்னா வேற எங்க போறது? கறி எடுக்க அவன் வீட்டுல இருந்திருந்தானா நீ கேட்காமலே எடுத்து தந்திருப்பான். ஏமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்ப கறி எடுத்து குழம்பு வச்சு தந்துரு சொல்லிட்டேன். வீட்டுக்கு பின்னாடி அடுப்பு கறி நிறைய கிடக்கும், அதை எடுத்து போட்டு குழம்பு வச்சு கொடுங்க உங்க மோளுக்கு. என் மோளுக்கு என்னத்துக்குலாம் அடுப்பு கறி எடுத்து போட்டு குழம்பு வைக்கணும்? அதானே. என்ன அண்ணியாரே, அடுப்பு கறியில போட்டு தான் குழம்பு வச்சு கொடுப்பீங்களா? கறிச்சர் கேட்டா சும்மா சொன்னேன். அதே மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு நாங்க வந்தோம். வரும்போது நீ என்னமா தந்த? கஞ்சும், பழைய கஞ்சும், ஊறுகாயும், 2 வெங்காயமும் பச்சை மிளகாயும் தந்த. ஊருக்கா நீ அதெல்லாம் இன்னும் மனசுல வச்சுக்கிட்டா இருக்கியே? அன்னைக்கு வீட்டுல அதான் இருந்ததா தந்தேன். எங்களுக்கு கஞ்சி தந்து அனுப்பிட்டு நீங்க பிரியாணி ஆர்டர் போட்டு தின்னீல, மறக்க முடியுமா? அட, அதுவே எங்களுக்கு வாசில தந்தாவே ஏதோ பாய் வீட்டு பிரியாணின்னு. நீங்க வேற அண்ணி. எப்படி இருந்தாலும் நீங்க அன்னைக்கு தின்னியல்ல பிரியாணி. உமா, அவ ஆசைப்படியல்ல ஒரு பிரியாணி நம்ம தான் ஆர்டர் போட்டு கொடு. ஒரு நாள் பிள்ளை பாவம் தின்னுட்டு போட்டோம், ஆசைப்பட்டு கேட்டுட்டல்ல. என்னது பிரியாணி ஆர்டர் போடணுமா? ஆமா, போட்டு கொடு. பாவம் வேற அவ கேட்டுட்டல்ல. கேட்ட பிள்ளைக்கு வேற கொடுக்கலன்னா நல்லாவா இருக்கும்? என் மனசே தாங்காதவா. அப்புறம் வீட்டுக்கு போன அப்புறமா வேற அவ கேட்ட பிள்ளைக்கு கொடுக்கலையான்னு இருக்கும். நான் வேணாலும் காசு தாரேன், ஒரு பிரியாணி ஆர்டர் போடு. இல்லைன்னா என் உனக்கு போன பண்ணி சொல்லட்டுமா? அவன் ஆர்டர் போட்டு அனுப்புமா? ஒன்றும் தேவையில்ல, நானே இந்த இருங்க ஆர்டர் போடியே. போடு. நீ எங்க வடிச்சா எங்க வலிக்கு வருவான்னு எனக்கு தெரியாதா? அண்ணி, மட்டன் பிரியாணி இந்த இதை பிடி, ஆர்டர் போடியே.
அது யாரு பொண்ணு அடிக்கா? பெரிய பொண்ணு. என்ன இவளுக்கு என்னவா? சொல்லு பெரிய பொண்ணு. ஆமா வீட்டுல தான் இருக்கேன். இரு ஒண்ணு ஒழுங்கா கேட்க மாட்டுக்கு. வெளியே வந்து பேசுறேன். அண்ணி பிரியாணி. அட புறம்மா போன பேசிட்டு ஆர்டர் போடியே. இங்க வீட்டுல என் நாத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இரு வெளியே வந்து பேசுறேன். அம்மா உன் மருமவ பிரியாணி ஆர்டர் போடுவாளா? போன பேசிட்டு அந்தால போயிட்டா. பாத்தியாமா 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை இப்ப சொல்லியா? எப்படி குட்டி காட்டியான்னு பாரு. ஆர்டர் போடுவா. நீ ஏன் பதறியா? அவ அப்படியே ஆர்டர் போடலன்னா உன் அண்ணனுக்கு போட பண்ணி கூட உனக்கு என்னென்ன வேணுமோ கேள, அவன் போட்டு தருவா, வாங்கி தின்னு. நீ ஏன் அவளை எதிர்பார்க்கா? அவ சொல்லி அதெல்லாம் நீ காதல வாங்காத. அது சரிதாம்மா. ஏமா அன்னைக்கு தெரியாம 2 சேலகுல இருந்தா உருவி அப்படி எனக்கு இங்க தருவல்ல முன்னாடிலாம் அப்படி 2 தாயா இல்ல. அவ உசாரா இப்ப எண்ணி வச்சிருக்கனால கண்டுபிடிச்சு விடுவாளா? இப்ப எடுக்க முடியாது முன்னாடி மாதிரிலாம் இல்ல. ஏமா என்னாச்சு? ரொம்ப உசாரா இருக்கா. அதான் சொல்லியே உனக்கு சேலகுல வேணும்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு உங்க அண்ணன் சொல்லி வாங்கி தாரேன். சரிம்மா, உனக்கு வேற எதுவும் என்னன்னாலும் கேளு, வாங்கி தாரேன். போகும்போது கொண்டு போ. ரேஷனுக்கு போயிருந்தேன்னா வேற பொருள்களை வாங்கி வச்சிருந்துருப்பேன், கொடுத்து விட்டுருக்கலாம். நேற்று போக முடியாம போச்சு. எல்லாம் உன் அண்ணியாரியால வந்தது. ஏமா என்னாச்சு? நேற்று பெரிய கூத்தே பண்ணிட்டா போ. போன்ல சொன்னியே, நீ எல்லாம் தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே இரு. காலை ஆட்டாம தூங்கணும்னு வையன், கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் போடுறோம் பாத்துக்க. அது என்னமோ சரிதாளா, நம்ம பேசியது அவ காதில் விழுந்தாலும் விழுந்துரும். பாம்பு காதி. அங்க போன்ல பேசுற மாதிரி தான் இருக்கும். இங்க என்ன பேசியாலும் வேணும், தாய் மூலம் என்ன பேசியாலும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பா. கவனமா இரு. ஹலோ உமா, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லலாம். என்னத்த ஐடியாவை சொல்லியது? நானும் இங்க பல பிரச்சனையில இருக்கேன். என் வீட்டுல என் நாத்தனார் வந்து உட்கார்ந்துக்கிட்டு மட்டன் கறி எடுத்து குழம்பு வை, அதை எடுத்து குழம்பு வைன்னு சொல்லி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப சிக்கன் பிரியாணி ஆர்டர் போடணுமா? இஃபான் பிரியாணி தான் ஒரு 4000 ரூபாய்க்கு ஆர்டர் போட சொல்லியாவே போடணும். பாரா, சமூகம் பெரிய இடம் தான். போ, வயிற்றுல கலப்பாத நீ வேற. இப்ப என்னவா, என்ன பிரச்சனையா மாமியாருக்கு? இந்த வெயிலுக்கு மாடியில் போய் எப்படிலாம் போய் கஞ்சியை வத்தலை காய போட முடியும்? நான் 3000 ரூபா 4000 ரூபா செலவு பண்ணி இப்போல்லாம் நான் சன்ஸ்க்ரீனு அப்புறம் உள்ள நைட்டுக்கெல்லாம் ஒரு க்ரீம்னு ஒவ்வொரு க்ரீமாக வாங்கி நான் போட்டு மூஞ்சை இப்போ தான் கொஞ்சம் தேத்தி வச்சுருக்கேன். என் மூஞ்சை பஞ்சர் பண்ணலாம் நினைக்குது இந்த கிளவி. 4 நாள் அங்கே வெயிலில் சுற்றிட்டு தோட்டத்தில் வேலை பார்த்தேன் பாரு, அதில் மூஞ்சி காஞ்சி தீஞ்சி போச்சு. அதான் கொஞ்சம் ஃபேஷியல் கீசியல் பண்ணி மறுபடியும் பிரைட் ஆக்கிக்கிட்டு இருந்தேன் என் மூஞ்சை. அது பொருட்கள் அந்த கிளவிக்கு. இப்போ என் மாமனார் வேட்டியை கொண்டு போய் மாடியில் போட்டு நான் இப்போ கஞ்சி வத்தல் காய வைக்கணுமா? நான் போகமாட்டேன். ஏதாவது ஐடியா சொல்லு. கஞ்சி வத்தல் காய போடாமல் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லு. நீ நான் ஏதாவது ஐடியா சொல்லுவேன்னு தான் உனக்கு போன பண்ணேன். என் மாமியார் மண்டை போட்டுட்டுன்னு சொல்லி வா. வேற என்ன செய்ய? நேற்று அது என்னைய பரலோகம் போயிட்டுன்னு எல்லாரையும் ஊரே கூப்பிட்டு வந்துச்சுல்ல, இன்னைக்கு அது மண்டையை போட்டுட்டுன்னு சொல்லி ஊரே கூப்பிட்டு வா. விளையாடாதலா, சீரியஸாக ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்லு. உங்க மைனிக்கு உடம்பு சரியில்லைன்னா அண்ணே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அதனால நான் அங்க போக வேண்டியிருக்கு. அவசர வேலையா நீங்க காய போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு. அவ்வளவுதான். அட சூப்பர் ஐடியா. இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே. இந்தா இப்பவே கீழே போய் சொல்லியே. ஆனா எங்க மாமியானுக்கு பெருச்சாலி கிழங்கெல்லாம் படக்குலாம் பூந்து ஓடிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு நடக்கும் குடுக்குடுன்னு. ஆமாம்மா, பத்ராளி அக்கா பெரிய பெருச்சாலி தான். சரி, நான் வீட்டில் சொல்லிட்டு நேரம் அங்கே உங்ககிட்ட தான் வாரேன். இன்னும் 10 நிமிஷத்துல பஞ்சாப் பறந்து வருவேன் பேரு. வா உனக்கு சேர்த்து பிரியாணி ஆர்டர் போட்டு வைக்கேன். சரி ரைட்டு. என்னலா வியாட்டியங்க? இத்தே எங்க மைனிக்கு உடம்பு சரியில்லையா? எங்க அண்ணன் இப்பதான் ஃபோன் பண்ணா. அதனால ஒரு எட்டு வாரியாமாண்ணா. அதனால வீட்டில் போய் ஐயில பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க காய போட்டுருங்க. என்னலாம் சொல்லியா? என்ன செய்தா இருக்கு தெரிலத்தே, போய் தான் பார்க்கணும். அன்னைக்கு ஃபோன் போட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டான். அதனால போறேன். போ. ஐ நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். இதுக்கு தான் உமா வேணுங்குது. எஸ்கேப் ஆயிட்டோம். என்ன திடீர்னு சந்தியா ஃபோன் பண்றா? சரி என்னன்னு கேட்போம். சொல்லு சந்தியா, என்ன திடீர்னு போனு? இல்ல தெரியாம தான் போன் வந்துருச்சு, அதான். அப்படியா? சரி அப்ப வைக்கிறேன். ஹலோ இருமை, தெரியாம கால் வந்துருச்சுன்னு சொன்னா சரி வைக்கிறேங்க. கொஞ்சம் பேசலாம்ல? சொல்லு சந்தியா. இல்ல நேத்து ராத்திரி தெரியாம கை தவறி கால் வந்துருச்சு, அதான் உடனே கட் பண்ணிட்டு மெசேஜ் போட்டேன் தெரியாம வந்ததுன்னு. வேற நீ எதுவும் பெருசா ஒன்றும் ரிப்ளை பண்ணலையா? ஊன்னு சொல்லி அனுப்பிட்டு விட்டுட்டியா? அதான் இப்போ கால் பண்ணேன். அந்த கால் தெரியாம தான் வந்துருச்சுன்னு சொல்றதுக்காண்டி தான் இப்போ பண்ணினேன். அதான் நேத்து நைட்டே நீ மெசேஜ்ல சொல்லிட்டியே தெரியாம கை தவறி வந்துருச்சுன்னு. அப்புறம் என்ன இதை வேற ஒருக்கா கால் பண்ணி சொல்லணுமாக்கும்? சரி பரவாயில்ல இருக்கட்டும், நாங்க வெளியே வந்திருக்கேன், வைக்கிறேன். என்ன இவன் வைக்கிறேன்னுகிட்டே இருக்கான்? ஒருவேளை நம்மகிட்ட இவனுக்கு பேச விருப்பம் இல்லையோ? அம்மா எங்க இருக்க? ஏன் கேக்குற? யானசரன், நான் கேட்க கூடாதா? அது ஒன்றும் இல்லை, ஃபேமிலியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், அதான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், பேச முடியல. சரி வைக்கட்டுமா? இந்த கல்யாணத்தில் நிறைய வேலை இருக்கு, உங்ககிட்ட இப்போ ஃபோனில் பேசிட்டு இருந்தேன்னா வேலை ஒன்றும் நடக்காது. வைக்கிறேன்.
நம்ம பேசலைன்னா பேசும்பா, நம்ம பேசணுன்னா அவன் நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவான். இதுக்கு தான் அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிது. வேணும்னே வெறுப்பேத்துறானோன்னு தோணுது. இனிமே ஃபோனே பண்ண மாட்டேன் பாரு. அவன் மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு நான் கண்டுக்கவே மாட்டேன், ரிப்ளைவே பண்ண மாட்டேன் பாரு. அவங்கிட்ட இருந்து முதல் அந்த கிஃப்டே வாங்கியிருக்க கூடாது. மட்டும் எப்படி நல்ல மாதிரி நல்லா கெஞ்சி வாங்கிக்க ப்ளீஸ்ன்னா. இப்போ நம்மளே ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான். பாரு, நீ தந்த எதுவும் எனக்கு தேவையில்ல இந்த அப்படின்னு ஒரு கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையான்னு பாரு. எவன் சந்தியா என்னப்பா வேணும் உனக்கு? இப்போ காப்பி தூள் டப்பா எங்க இருக்குன்னு பாத்தியா? காப்பி தூள் முடிஞ்சிட்டு டப்பால இருக்குது, உள்ள ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பேன் பாரு, அதை எடுத்து தட்டிக்க, கவர்ல இருக்கு. கடுப்பா இருக்கு எனக்கு. கோவமும் வருது, ஒரு பக்கம் அழுவியாவும் வருது. என்ன பண்ணனே தெரியல எனக்கு. அவன் நம்பரை பிளாக் பண்ணி வைக்க இரு, அதுக்கப்புறம் அவனே வருவான். எதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ணேன்னு அப்ப பாத்துக்கிடுறேன். இவரு தானே அந்த விருமாண்டி லாயரு? ஓ அப்படியா? இல்ல சார், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களோ? வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அப்படியா சாரு? கொஞ்சம் அவசர வேலை, அதான் வர முடியாம போச்சு. சரி சொல்லுங்க. விசுதான் உங்களோட கார்டை கொடுத்து உங்களை வந்து பார்க்க சொல்லியிருந்தாரு, அதனாலதான் உங்க ஆபீஸ்க்கு வந்தோம். ஆமா ஒரு கிளைண்ட் வரதா சொல்லியிருந்தாங்க, அவரு இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு, அதான் வந்தேன். உங்களோட கேஸ் இதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் காப்பீங்க? அப்பவே ரிசப்ஷன்ல கொடுத்துட்டேன் சார், அங்கதான் இருக்குது, நீங்க கேட்டு பாருங்க உள்ள. இந்த ஃபைலு தேவேந்திரன் போட்டிருக்கு. நான் தான் சார் தேவா. தேவேந்திரன்றதை என்னதான் தேவான்னு கூப்பிடுவாங்க. ஓ நீங்க தான் அந்த தேவாவா? உங்களோட இதுதானா? சரி, நான் அந்த இதுல கேஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் நான் படிக்கிறேன், படிச்சு பார்த்துட்டு சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? சார், அவங்களோட சொத்து பத்தி எல்லாத்தையும் அவங்க சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்க சார். அவங்களோட அப்பா அம்மாட்ட இருந்து அப்பவே வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அவருக்கு இப்பதான் விஷயம் தெரியும். அவங்க வீட்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஆமா சார், பல வருஷமா எங்க அம்மா அப்பாவோட தங்கியிருந்த வீட்டையுமே எழுதி வாங்கிட்டாங்க சார். இப்ப வீடு கூட இல்லாம நடுத்தருவுல நிக்கிறேன். எப்படியாயினும் இந்த கேஸ்ல ஜெயிச்சு என்னோட இடத்த நிலத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க சார். நம்ம கிட்ட வந்துட்டீங்களா, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். என்னப்பா அந்த வக்கீல் வந்தானா? எவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்குது? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? இந்த கிளைண்ட் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் ப்ளீஸ் தயவு செய்து வெளியே போய் உட்காருங்க. போங்க சார், மேல சொல்லாம இப்படி உள்ள வரீங்க, போய் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. தண்டபாணி, இவருதான்ப்பா அந்த வக்கீலு. சகல, நம்ம தேடி வந்த வக்கீலே அவருதான். வாங்க வந்து உட்காருங்க பக்கத்துல. ஐயா அப்படியா? தெரியாம பேசிட்டேனே சார். சாரி சார், அவரு நம்ம கூட வந்தவர் தான். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சார் இவரு ரொம்ப நல்ல மனுஷன் சார். இவரை நீங்க எங்கேயும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. ஆமா, இவர் ஜெயிலுக்குள்ள எல்லாம் போயிட்டு வர மாட்டாரு. இவரை நீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. இல்ல இவரு நான் ஒன்னும் தப்பா சொல்லல, ஆனா இவரை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு. சரியா அப்படிப்படல. இட்ஸ் ஓகே. எனிவே, நம்ம கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஃபைல்ல இருக்குது சார். வேற என்ன சார் வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு ஃபீஸ் ஏதாவது இப்ப பே பண்ணுமா சார்? ஆமா, அது நீங்க ரிசப்ஷன்ல எவ்வளவு என்னன்னு கேட்டு எல்லா டீடைல்ஸும் நீங்க அங்க கேட்டு ஜிபே பண்ணிருங்க. கேஷ் கார்டு எல்லாமே அலோடு தான், நீங்க அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ கேஸை பத்தின வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா மேற்கொண்டு நம்ம பேசுவோம். சரி சார், அப்ப நாங்க கிளம்பலாமா? கிளம்புங்க. நான் உங்க கேஸை படிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். உங்க ஊர் என்ன சொல்றீங்க? அம்பாசமுத்திரம் சார், திருநெல்வேலி. ஓகே. அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க எப்படி? இங்க நம்ம சகலபாடி வீட்டுல தான் இப்ப இருக்கேன். அங்க தெரிஞ்சவங்களை வச்சு உங்களை தேடி வந்தோம். நமக்கு விசுதான் நல்லா பழக்கம். ஆனா அவன் வேற ஏதோ ஒரு கேஸ்ல பிஸியா இருக்கிறதுனால உங்க நம்பரை கொடுத்து உங்ககிட்ட இந்த டீட்டெயிலை பத்தி எல்லாம் சொல்ல சொன்னான். அதான் உங்களை தேடி வந்தோம் சார். சரி ஓகே, கேஸ் நம்ம பக்கம் தான் முடியும். எல்லாமே தெளிவா இருந்துச்சுன்னா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படும் போது நான் கூப்பிடுறேன். நீங்க இப்ப கிளம்பலாம். சரி சார். சரிப்பா தண்டபாணி, வாங்க கிளம்புவோம். போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போயிருவோம். என்ன பசி எடுக்குது. சரி தலைவரே. போகும்போது பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போன தலைவரே, நல்ல கடையா பார்த்து நிப்பாட்டுங்க. என்ன சாப்பாடா? இல்ல, லட்சுமிக்கு அல்வா பிடிக்கும். திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா வாங்கி கொடுக்கலனாலும் மஸ்கோத் அல்வா வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவா. போற வழியில ஸ்வீட்டு கடையில நிப்பாட்டுங்க, ஸ்வீட்டுக்கு விட்டு ஏதாவது வாங்கிட்டு போவோம். சரிப்பா சரி, வா வா. லட்சுமி, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னு தான் தெரியல. இவரோட டீட்டெயில கேட்டு பார்க்கணும். அதை கேட்டா தெரிஞ்சிடும். சரி, இப்ப நமக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம வேலையை பார்க்கலாம். ஏம்மா நீ போ, நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையெல்லாம். ஐயோ குடுங்கத்தை நான் பார்த்துக்கிட்டுறேன். அட இன்னும் நேரம் கிடக்கு. மீன் கொண்டு வருவானுவ, வந்தது மீன் வந்ததை மீனை வாங்கி கறி வச்சுக்கிடலாம். பொறுமையா சோத்த அடுப்புல போட்டா போதும். இவன் சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தானே சந்தோஷ்.
இல்ல அவி இன்னைக்கு ஏதோ மீட்டிங் விஷயமா ஏதோ வெளியில போக வேண்டியிருக்குதா, அங்க சாப்பிட்டுக்கிடுவேன்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு சாப்பிட வர மாட்டேன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் என்ன, அவன் தான் இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லியிருக்காம்ல. அப்ப நம்ம 2 பேருக்கு தான் பொறுமையா செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். போ, கொஞ்ச நேரம் போய் டிவி பார்க்கணும்னா பாரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இப்பதான் பாத்திரங்கத்திலாம் கழுவி எடுத்து காலையில வேலையை முடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்க. அதுக்குள்ள அரிசி தூக்கிட்டு வந்து ஏன் உட்கார்ற? நான் பாத்துக்கிட்டேன் இந்த வேலையெல்லாம். நீ போய் கொஞ்ச நேரம் உட்காரு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கும் வேற போர் அடிக்கும்ல. உன் ஃப்ரெண்டுகளுக்கு யாருக்குன்னா போன பண்ணி பேசு, இல்ல டிவி போட்டு பாரு. அதெல்லாம் வேண்டாத்த. இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக நீ செய்ய வேண்டாம். எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ ஏதாவது ஒன்று பெற்று கொடுத்துட்டு அதை என் கையில் கொடுத்துட்டு வேணா நீ அப்புறம் வேலையை பாரு. நான் ஒன்றும் சொல்லாண்டேன். இப்போ இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டீங்க. அத்தை சும்மா இருங்க அத்தை, நான் உள்ளேயே போகிறேன். வெக்கத்தை பாரு. என்னடே மாமியாரும் மருமகளும் ஒரே சந்தோஷமா இருக்கீங்களா என்ன? வாங்க சின்னத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாரமணி வா உட்காரு. வாங்கத்தே, உள்ள வீட்டுக்கு வாங்க. வேண்டாம்மா, வெளியே அந்த மரத்து நடலங்கனே உட்கார்ந்துக்கிடியே. இங்கதான் கொஞ்சம் நல்லா காத்தோட்டமா இருக்கு. வெயில நடந்துட்டு வந்தது ரொம்ப வெக்கையா இருக்கு பத்தியா. உள்ள போனா இன்னும் அவியதான் செய்யும். நாங்கள உட்காரியே. சரி, அப்ப தண்ணி எடுத்துட்டு வர இருங்கத்த. என்ன ரமணி திடுதுப்புன்னு வந்திருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். இன்னைக்கு திங்கக்கிழமை சந்தைக்கு வந்தேன். சந்தைக்கு வந்த இடத்துல சரி அப்படியே உனையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். இந்த பக்கமா நடந்தா வந்தேன். ஆட்டோவில் வந்தேன். ஆட்டோக்காரன் நாங்கள தெருமுனையிலே இறக்கி விட்டுட்டான். அந்தாலும் அப்படியே வாரே நடந்து. நானும் சந்தைக்கு சாமான் வாங்க போலான்னு தான் பார்த்தேன். இனிமே காலையில இனிமேங்க இப்போ போவேன். இனிமே சாயங்காலமா வெயில் தந்தப்புறம் மருமூளை விட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சும்மா போயிட்டு வரலான்னு இருந்தேன். நீயும் உன் மருமூளை தான் நல்லா ராசியா இருக்கியே, வேற நல்லா ஜோடியா போவியல்ல. அதான் உன் மருமூளுக்கு அடிபட்டதுல இருந்து ஓவர் தாங்குவலையா தான் இருக்கு. இப்படி தாங்கினேன்னு வைக்கி ஏவ தலைக்கு மேலே யாரும் உட்கார்ந்துக்கிடுவா பார்த்துக்க. நீ சொன்ன கேட்கையா போற, நீ சும்மையே தாங்குன்னு தாங்குவேன். உலகத்துல இல்லாத மரும வாழ்ந்துட்டான்னு நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைய நம்ம தானே பார்த்துக்கிட்டானோ. அது சரி, இப்படியே அவளை தாங்கிக்கிட்டு ஒரு நாள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவா. அங்கே வெயில் அடிக்க பாரு, இந்த பக்கம் வா நாளுக்கு. இங்க பாரு, என் மருமோளை என் முவையும் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தப்புறம் என்ன பாடுபடுத்தினா. அப்ப கூட அந்த பிள்ளை ஒரு நாள் முகம் சுழிச்சது கிடையாது என்கிட்ட. இப்பதான் கொஞ்சம் அந்த பிள்ளை கிட்ட நல்லபடியா பேசியா வாங்கியா நல்லா இருக்கா. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா எனக்கு. நம்ம இப்ப போய் சேர்ந்துட்டாலும் நம்ம பிள்ளைய பார்த்துக்க ஒருத்தி தாக்கணங்க தாரம் இருக்காளன்னு நினைச்சிட்டு நான் நிம்மதியா கண்ண மூடுவேன். இதே என் முவனை ஒழுங்கா பார்க்காதவளா இருந்தான்னா நான் கண்டிப்பா ராட்சசியா தான் நடந்துகிட்டு இருந்திருப்பேன். நீ சொன்ன மாதிரி என் முவன் அவகிட்ட என்ன நாளும் நின்னாலும் அந்த பிள்ளை தாங்குன்னு தான் தாங்கிச்சு. அதுக்காண்டினாலும் அந்த பிள்ளை கிட்ட நான் நல்லபடியா தான் நான் நடந்துப்பேன். நீ என்கிட்ட என்ன திணிச்சாலும் என் மூளையில மண்டையில ஒன்னும் ஏறாது பாத்துக்க. உன் எனர்ஜியை சும்மா நீ வேஸ்ட் பண்ணிட்டு அடக்காத அம்மா. ஆமா, மாமியார் மருமகளுக்கெல்லாம் என்னாலதான் என்னமோ சண்டைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. நான் ஊர்ல நாட்டுல நடப்பெல்லாம் நடக்காததே சொல்லிவிட்டேன். ரொம்ப தாங்கினி என்ன தலைக்கு மேல ஏறிடுவா, கவனமா இருந்துக்கன்னு தான் சொன்னேன். நல்லதுக்கு நீ அதை தப்பா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ணியது? இந்தாங்க சின்னத்தா மோரு, இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும், குடிங்க. என்னடே காய் வாங்கினா? சந்தையில எல்லாம் நல்லா மலிவா இருக்கா? நல்லா மலிவா தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் காய் மட்டும் தான் வாங்கினேன். பெரியத்த உங்களுக்கு மோர் வேணுமா? இல்லம்மா வேண்டாம். மோர் நல்லா இருக்குடே, நல்லா செஞ்சிருக்கா. என் மருமவ கையால பச்சை துணியை குடிச்சாலும் பஞ்சாமிர்தமா இருக்கும். சரி போதவோ மருமவ பிராணம். மருமவான்னு மருமவளை ஓவரா தூக்கி கொண்டாடதான் செய்யா. என்னடே சமைச்சனைக்கு? காலையில ஆப்பவும் குருமாவும் செஞ்சே. சாப்பிட்றீங்களா? இருக்குது அப்போ? வேண்டாம்மா, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். வேண்டாம் கேட்காதம்மா, ஊத்தி கொடு. ஆப்ப நல்லா சூடா, அவன் நல்லா சாப்பிடுவா. ஆப்பமா குருமாவுன்னா அவளுக்கு நல்லா பிடிக்கும். ஐயா வேண்டாக்கா, சும்மா இரு. நெஞ்சில ஏற்கனவே காலையில சாப்பிட்டதே நெஞ்சில மேலே ஏறிட்டே இருக்குது, எற்கழிச்சுக்கிட்டே இருக்கு. இதுல இப்ப மறுபடியும் தேங்காய் ஆப்போன்னு சாப்பிட்டேன்னு வையி வேற வாந்தி தான் எடுத்துட்டு அடக்கணும். லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டும் மாத்தே? வேண்டாம்மா, இப்பதானே மோர் குடிச்சிருக்கு, இப்ப எதுவும் வேண்டாம். எனவே மதியம் நீ உங்க கையால என்ன சமைக்கியோ அந்த சாப்பாடை சாப்பிடியாத்த. சரித்தே. மீன் இன்னும் வரல, அப்ப நம்ம என்ன பண்றது? வேற ஏதாவது கறி வைப்போமா? அவ இனிமே சாயங்காலம் தான் போவா, சாப்பிடின்னு சொல்லியிருக்கல்ல. சாயங்காலம் தான் போவா, பொறுமையா அவளுக்கு செஞ்சு கொடுத்துக்கிடலாமா. நீ வேணா உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இல்லைன்னா பேசிட்டு இருப்பியல்னா அங்க இரு. துணி ஊற வச்சிருந்தே, போய் துவைக்க போட்டுமா அப்பனா? போ, அப்ப துவைச்சி காய போடு. அவன் காலர் பக்கம் கொஞ்சம் அழுக்கு இருக்குன்னு சொன்னான். அது கொஞ்சம் நல்லா தேய்ச்சி துவைமா. என்ன வேற சத்தம் போட போறான்? ஆல்ரெடி லிக்விட காலர்ல ஊத்தி தேய்ச்சி தான் ஊற வச்சிருக்கேன். நான் மறுபடியும் சோப்பு போடும்போது பிரஷ் போட்டுக்கிறேன். சரிம்மா. சின்னத்தா துணி துவைச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இப்ப புரியுது ஏன் உன் மருமகளை நீ இப்படி புகழ்ந்து தள்ளியான்னு. நீ வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல என் மருமகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? அவ எல்லாமே செய்வா, எதுவுமே செய்ய மாட்டேன்னு மூஞ்சி போடாம இருந்து எல்லாம் செய்வா. நான் தான் போட்டு செஞ்சுட்டு அடக்காதன்னு அவளை சத்தம் போடுவேன். சரி கீரை வாங்கிட்டு வந்தேன், செய்வியா? வேணா எடுத்து தரட்டுமா? வேண்டாம், அவ கொல்லப்புறத்துல கீரை எல்லாம் முளைக்க போட்டிருக்கா. அவ அதுலயே எடுத்து வெட்டி எத்தனை வீட்லயே முளைக்க வச்சேன்னு எல்லாம் பண்ணுவா. கொல்லப்புறத்துல நிறைய கீரை வகை போட்டு வச்சிருக்கா. அது வேறையா? ஆமா, கடையில உள்ளது எல்லாம் மருந்தடிப்பாவத்தே நம்ம சுத்தமா செய்வோம்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு அடப்பா. அவளுக்கு விருப்பப்பட்ட எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிடுவேன். ஏன் எதுக்குன்னு அவளை எது பண்றதே கிடையாது. அவளுக்கு வேற வீட்டுல நேரம் போகணும்ல. செய்யட்டும். பாரு, பூவெல்லாம் பறிச்சு இதுல உதிர்த்து போட்டு வச்சிருக்கா. இதுவரை வேலை மலக்கட்டு இதுல கடந்து காஞ்சிட்டு அடாக்கு. பூவை பறிச்சு தலையில வைப்போன்றது கிடையாது. பூ பறிச்சு இப்படி உதிர்த்து என்ன மயத்துக்கு போட்டு வச்சிருக்கான்னு தெரியலைவா? பூமாரி என்னம்மா, என்னத்துக்கு இந்த பூவை இதுல போய் காய போட்டு வச்சிருக்கா? அதை ஒண்ணும் செய்யாத, அது எனக்கு வேணும்.
அள்ளி குப்பையில எதுலயும் போட்டு வச்சிடாத. இது எதுக்குங்க? ஏம்மா நான் ரோஸ் வாட்டர் செய்யறதுக்காண்டி போட்டு வச்சிருக்கேன் பா. அதுக்கு ஏன் காய போடணும்? அது அப்படியே தண்ணியில கொதிக்க வச்சு தானே எடுப்பாவ. ஏம்மா அது ஒரு நிறைய விஷயம் இருக்கு. நான் அதுக்காண்டி தான் போட்டு வச்சிருக்கேன். அதை போடுமா. இவன் எதுக்கு அதை எடுத்துட்டு அடக்கா நீ? எல்லாம் திடுத்துட்டு மழை வரானங்க இருக்கு. இது என்னத்த காய போட்டு வச்சிருக்கேன்னு தான் பார்த்துட்டு எடுக்க போறேன். மழைலாம் ஒன்றும் வராது. இருட்டும் அதுக்கப்புறம் பெய்யும். வெயில் தான் சுட்டு அடிக்குது. என்னம்மா போ. என்னத்தையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இட வேண்டாத வேலைய. இந்த சதீஷ் பையன் எங்க போனா? அவனை நீ தானே இங்க அனுப்புன தோட்டத்துக்கு. அப்பா போன் பண்ணி கூட்டாவன்னு. ஓ பணங்காட்டுக்கு போயிருக்கானோ? சுவாவார போயிட்டானோன்னு பார்த்தேன். வர வர நீ அவளத்தையும் மறந்துடு. அடுப்புல பால் சிம்ல வச்சுட்டு போன ஞாபகம் இருக்கா? ஐயா ஆமா மறந்தே விட்டுனே. அடுப்புல போட்டு வச்சுட்டு பாத்ரூம் போனேன். ஐயா ஆஃப் பண்ணியாளா? பொங்கி ஊத்தி இருக்குமா அடுப்புல? அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். எதர்ச்சியா தண்ணி ஜில் தண்ணி குடிக்கணும்னா ஃப்ரிட்ஜ் பக்கம் போனதுனால பார்த்தேன். இல்லாட்டினா அடுப்புல பொங்கி ஊத்தி அவ்வளவு நாசமாயிருக்கும் அடுப்பு கிடுப்புலாம். வர வர அவ்வளவும் மறந்து போகுது. வயசாயிட்டே போகுதுல்ல அப்படிதான் இருக்கும். குமாரி அடுத்த வருஷம் உனக்கு படிப்பு முடிஞ்சிருமா? இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஏன் கேட்க? இன்னும் 2 வருஷம் இருக்கா? ஆமாம்மா. ஏன் இப்ப அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இல்ல உங்க மாமன் போன் பண்ணனா பூமாரி படிப்பு முடிஞ்சிரும்லான்னா அவ இன்னும் 1 வருஷம் இருக்குமா இருக்கும்னு சொன்னேன். அதான் கேட்டேன். எதுக்கு மாமா அதெல்லாம் கேட்டாவ? வேலை எதுவும் பார்த்து வச்சிருக்காவளாம் எனக்கு தெரியல. அப்படிதான் நினைக்கேன். அவன் பெங்களூர்ல தானே இருக்கான். உனக்கு எதனா வேலைகளை பார்த்து வைப்பான்ல அதுக்குதான் கேட்டிருப்பான்னு நினைக்க. அப்ப இன்னும் 2 வருஷம் இருக்கா படிப்பு முடிய? ஆமா 2 வருஷம் கழிச்சு ஏதாவது வேலை பார்க்கணுமா? நீ மாமாட்ட சொல்லி வை. நல்ல வேலையா பார்த்து தர சொல்லு. சரி நான் சோனி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. அங்கே என்னத்துக்கு போறா? கொஞ்சம் வந்துட்டு போன்னு சொன்னா சோனி. அதான் போறேன். போனா அங்கேயே இருந்துக்கிடாத. வீட்டுக்கு வந்து வீட்டுல வேலையை பாரு. வந்துருவேன் சீக்கிரம் வந்துருவேன். பூமாரிக்கும் சீக்கிரமா அப்போ இனிமே மாப்பிள்ளை பார்க்கணும். அவளுக்குன்னு பிறந்தவன் எங்க இருக்கானோ? ராணி இந்த அருவாளை பிடி. என்ன கூப்பிட சத்தம் குத்தம் தராம ஒண்ணும் சொல்லாம இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? ராணி சொல்லு லட்சுமி. அட என்னாச்சு பிள்ளை? ஏன் அழுதுகிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்ல லட்சுமி, சும்மாதான் கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அட என்கிட்ட நீ மறைக்க பத்தியா? என்னன்னு சொல்லு. இல்ல இன்னைக்கு காலையில ஏம்மாவா இனிமே நமக்கு வீடெல்லாம் இல்லையாம்மா, இனிமே இங்கேதான் நம்ம இருக்க போறோமான்னு கேட்டா. எப்பம்மா நம்ம வீட்டுக்கு போவோன்னு கேட்டதுல இருந்து மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு நான் என்ன சொல்லன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு குத்த வச்சுட்டான்னா அவளுக்கு நான் எங்க சடங்கு செய்வேன் எப்படி செய்வேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்களோட பொழப்பு தோட்டம் துறவை நம்பிதான் கடந்துச்சு. அவளத்தையும் விட்டுட்டு இப்போ ஒன்றும் இல்லாம வந்து கிடக்கும். அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயா நீயே கூட அதெல்லாம் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கா? எல்லாம் நல்லதே நடக்கும் பாரு. இந்த வக்கீல பார்க்க இன்னைக்கு போயிருக்காவில்ல, போயிட்டு வந்து என்ன சொல்லி அவனு பாப்போம். இங்க உனக்கு என்ன குறை சொல்லு? அத்தனையும் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இங்கே இருக்க சொல்லியாச்சு. வீடும் கொடுத்தாச்சு தோட்டத்தையும் கொடுத்தாச்சு. இதை பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கலாம்ல. என்ன இருந்தாலும் லட்சுமி இது உன் இடம் உன்னோட வீடு. அங்க வந்து நாங்களும் கொஞ்ச நாள் தங்கலாம். இங்கே இருக்கணும்னு நினைக்க முடியுமா? நாங்களும் எங்க கூட தேடி போய் தானே ஆகணும். சரிதான் நானும் இல்லைன்னு சொல்லல. உன்னைய போவாதுன்னு நான் பிடிச்சு வைக்க மாட்டேன். எல்லாம் நல்லதே நடக்கும் நம்புவோன்னு தான் சொல்றேன். இப்ப இப்படி அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா சொல்லு? சாப்பிட ஒரு ஓலையை வெட்டிட்டு வர்றதுக்குள்ள நீ இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிய. அதுல வாழையில வெட்டி இருக்கலாம்ல. வாழையில இங்கதானே இருக்கு. கஞ்சி குடிக்கிறதுக்கு வாழையில எல்லாம் குடிக்க முடியுமா? பட்டைன்னா நல்லா கஞ்சி தண்ணியை ஊற்றி குடிக்கலாம். அதுக்குதான் பட்டைக்கு ஓலை வெட்டிட்டு வர போனேன். சொல்லிட்டு தானே போனேன். அதையும் நீ காதுல வாங்கலையாக்கும். நீ வேற லோகத்துல இருக்க போல தெரியுது. சரிப்பட்டு வராத. என்ன சொல்லன்னு தெரியல. என் உடம்பு மட்டும் தான் இருக்கு. என் சிந்தனை பூரா வேற எங்கேயோ இருக்கு. நான் என்ன செய்ய? நான் ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போனேன்னா கடன் பிரச்சனை, இந்த மாதிரி சொத்து பிரச்சனை, இத்து பிரச்சனை எல்லாம் சரியாகுமா? போய் ஒரு நாள் கும்பிட்டுட்டு வருவோமா? இங்க இருக்கு லட்சுமி அந்த கோயிலு. கண்டிப்பா போவோம். சரி போவோம். இப்ப சாப்பிடுவா. சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு தண்ணியை பாய்ப்போம். மழை வர மாதிரி திடீர்னு கூறாப்பு போடுது. கூறாப்பு போட்டுச்சுன்னா மழை வந்துச்சுன்னா வீட்டுக்கு போயிடலாம். தண்ணி பாய்க்க வேண்டிய வேலை இருக்காதுல்ல. உங்க வீட்டுக்காரர் போன் பண்ணாரு, வந்துகிட்டு இருக்காவளா. நாங்கள் தோட்டத்துல இருக்கேன்னே, அதனால அவரும் வந்தாலும் வருவாருன்னு நினைக்கேன். காலையில 10 வீட்டுல அவரு வீட்டுக்காரோட கார்ல தானே போனாவே. கார் இந்த வழியா வந்தானா இல்ல இறக்கி விட்டுட்டு போவாரு. இங்க வருவாவளா இருக்கும். அப்படியா? அப்பனா நம்ம போறதா அவைய கூட கார்ல விரும்பி இறங்கிடலாம்ல. போலாம் தான். மழை வர்ற மாதிரி இருந்தாதான் போகணும். மழை வரலன்னா அங்கதான் இருக்கணும். நான்
மழை வந்துட்டு அப்புறம் தண்ணி வைக்க வேண்டிய வேலை இல்லைன்னு சொன்னேன். சரி பாப்போம், முதல்ல சாப்பிடு. சரி லட்சுமி. இந்த பிள்ளைகளும் தோட்டத்துக்கு வர முடியும்னு வீட்டில் கிடந்துக்கிட்டுவே. சாயங்காலம் சந்தைக்கு போகணும்னு சொன்னல. ஆமா பத்தியா, வீட்டில் ஒரு பொருள் கிடையாது. சந்தைக்கு போனாதான் சாமான். அப்போ சீக்கிரமா கிளம்பணும் பத்தியா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன், நான் இதை மறந்துட்டேன் பேரு. இந்த டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்கு? அதுல துவையல் இருக்கும். கஞ்சி ஊத்தி துவையில வச்சு சாப்பிட்டுடலாம். ஆளுக்கு கொஞ்சம்ல. நீ பட்டையில சாப்பிடு, நான் வாளியில சாப்பிட்டுக்கிடி என்ன? சரி. சொல்லு. சொல்லுண்ணா, எனக்கு புரியல. புரியலன்னா போன வையி. என்னது இது? புரியலன்னா போன வையின்னு போனை கட் பண்ணிட்டா. ஏன் இவ இப்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படியெல்லாம் விடக்கூடாது. அப்படி போன் அடி. நான் வெளியில இருக்கேன், போன் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள நம்பர் எல்லாத்தையும் பிளாக்ல போட்டுட்டு இவங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன சொல்லுங்க. இங்க போகுது. போன் எடு, போன் எடு, போன் எடு. என்ன மறுபடியும் இப்ப எதுக்கு போன் பண்ண? ஏய், இப்ப எதுக்கு நீ பேசிட்டே இருக்கும்போது போனை கட் பண்ண? நீ தான் பேசுறது புரியலன்றல்ல, அப்புறம் என்னத்த பேசிக்கிட்டு அதான் கட் பண்ணேன். ஏய் சந்தியா, நீ வெறுப்பேத்தாத என்னைய. நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனை கட் பண்ணேன்? நான் வெளியில இருக்கேன், பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் போனை கட் பண்ணேன். ஆனா நீ அதுக்குள்ள என் நம்பர் வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்க. ஏன்? ஆமா, நீ என்னை கண்டுக்காத மாதிரி தானே இருக்க. அதான் நானும் உன்னை கண்டுக்காம இருக்கணும்னு நான் பிளாக் பண்ணி வச்சேன். இதுல என்ன இருக்கு? நம்ம கண்டுக்காம இருக்கும்போது இவர் தேடி தேடி வருவாராம். இவர் நம்ம தேடி போனா இவர் கண்டுக்காத மாதிரி போவாராம். எதுக்கு? அதுக்கு பிளாக்ல இருக்கலாம் மாதிரி தான் பிளாக்ல வச்சேன். ஏய், ஏன் இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது நான் சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. எனக்கு எதுவும் புரியவே வேண்டாப்பா. எனக்கு பேசவே விருப்பம் இல்லை. போனை வையி. நீ வாங்கி தந்த கொலுசு எல்லாத்தையும் தந்துடுறேன். தயவு செய்து எடுத்துட்டு போயிரு. இப்ப எதுக்கு நீ அதெல்லாம் ரிட்டர்ன் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகலப்பா சாமி. எனக்கு அதை வீட்டில் வச்சிருக்க பயமா இருக்கு. தயவு செய்து அதை வாங்கிட்டு போ. எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ தந்ததை அதை நான் வாங்கிக்கிட்டேன்னு நீ ஓவரா பண்றியோன்னு தோணுது எனக்கு. எனக்கு உன்னோட எதுவும் வேண்டாம், உன் சங்காத்தமும் வேண்டாம். நீயே வச்சுக்கிற எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன். ஏய் லூசு, ஏன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் சொல்றத புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணு. ஃபேமிலியோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்க கொஞ்சம் வேலை இருந்ததுனால உன்னோட போனை அட்டென்ட் பண்ண முடியல, சரியா பேச முடியல. அது ஒரு விஷயமா நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப நீயே உன் வீட்டு பக்கம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு, ஒரு இது, அந்த டைம்ல நீ போன் அட்டன் பண்ண முடியலன்னா நான் புரிஞ்சுப்பேன்ல. அது மாதிரி நீ ஏன் என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் ஏன் உன்னைய புரிஞ்சுக்கணும்? ஓடி, நீ புரிஞ்சுக்கவே வேண்டாம். வை போன. ஐயோ, என்ன இவன் போனை கட் பண்ணிட்டா இப்போ? ஐயோ, நமக்கு டென்ஷன் ஆகுமே இப்படி கட் பண்ணா. விடக்கூடாது. இப்ப நம்ம போனை போடுவோம். அது எப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்ப அவன் கட் பண்ணலாம்? இதுதான் இன்சல்ட் பண்றதுங்கிறது. பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படி கட் பண்ணலாம்? என்ன சொல்லு? எதுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்ப நீ கட் பண்ற? என்னைய பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கு, அப்படிதானே? இங்க பாரு, தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத. எனக்கும் அப்புறம் கோவம் வரும் பாத்துக்க. ஒரு மனுஷன் சொல்றத காது கொடுத்து கேட்கவே மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டு அப்புறமா பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு? நீ பேசுறது எங்க நான் கேட்கல, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன நீ இப்படி பேசிட்டே இருக்கும்போது கட் பண்ணாத, எனக்கு பிடிக்கல. வைக்கிறேன் போன. வெறி ஏறுது. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது அவ கட் பண்ணிட்டா. இப்ப இதுக்கு என்ன செய்ய? டென்ஷன் ஆகுது. கிட்ட மேல மேல போன் பண்ணி டென்ஷன் ஆகாம கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருந்துட்டு வருவோம். இல்லைன்னா தலையே வெடிச்சிரும். அன்புள்ளோட நிலைமை ரொம்ப கஷ்டம்ப்பா. நம்மளே போனை கட் பண்ண அப்புறம்தான் இப்ப மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. 2-3 நாளைக்கு அவ ஏன் பேச மாட்டேங்கிறா, எதுக்கு பேச மாட்டேங்கிறான்னு அவன் மண்டையை போட்டு பிச்சுக்கணும். அன்பிளாக் பண்ணி விட்டுருவோம். அப்பதான் அவ சேடா போடுற ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம மெசேஜ் பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. சந்தியா